வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு டிசம்பர் 23, 24 தேதிகளில் 18வது சாக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நேபாளம் விஜயம். பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன பொறக்கொல்ல பண்டாநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி. ரத்தினபுரியில் மண் சரிவு மற்றும் கட்பாறை சரிந்து விழும் அபாயம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 23, 24 தேதிகளில் நடைபெறவுள்ளது. டிசம்பர் மாதம் 4 தேதிக்கு முன்னர் தபால் மூலம் வாக்களிப்பிற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளார். ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தேர்தல்கள் ஆணையாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தபால் வாக்குச்சீட்டுகள் டிசம்பர் 15 தேதி தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் டிசம்பர் 8 தேதி ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 8 தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியே வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தலுக்கான திகதிகள் குறிக்கப்பட்டதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்துள்ள வாக்காளர்களுக்காக விசேட வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் இதன்போது மேலும் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பி ராஜதுரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்குவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்டு பி ராஜதுரை பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். பின்னர் அவர் தொழிலாளர் தேசிய சங்கத்துடன் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 18வது சாக் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை நேபாளத்திற்கு பயணமாகியுள்ளார். நேபாளத்தின் காத்மண்டு நகரில் நடைபெறும் சாக் மாநாட்டில் ஜனாதிபதி நாளை உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க குறிப்பிட்டார். அதன் பின்னர் சாக் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார். சாக் எனப்படுகின்ற தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்புக்கான சங்கத்தின் மாநாடு காத்மண்டுவில் நடைபெறுகின்றது. 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னதாக நேபாளத்தில் 1987 மற்றும் 2002 ஆண்டுகளில் சாக் உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது. நாளை நடைபெறவுள்ள சாக் அரசு தலைவர்கள் மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்விலும் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள சந்திப்புகளிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். இதனை தவிர கௌதம புத்தர் ஜனனித்த லும்பினியாவிலும் ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ளார். லும்பினியாவிற்கு செல்கின்ற யாத்ரீகர்களின் நலன் கருதி நிர்மாணிக்கப்பட்ட துட்டுகெமுனு விடுதி, பௌத்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டட தொகுதி மற்றும் புதிய பாலம் ஆகியவற்றை ஜனாதிபதி இதன்போது திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனை தவிர மாயாதேவி விகாரை மற்றும் ஸ்ரீலங்கா ராமய விகாரை ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார். மண் சரிவு அபாயம் காணப்படுகின்ற 10 இடங்களில் ஆய்வுகளை நிறைவு செய்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் குறிப்பிடுகின்றது. மண்சரிவு அபாயம் நிலவும் 1800க்கும் அதிகமான இடங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண்சரிவு மற்றும் அபாய முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார தெரிவித்தார். மண்சரிவு அபாயம் அதிகளவில் காணப்படும் பகுதிகளைச் சேர்ந்த 2400 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிலவும் மழையுடனான வானிலையால் ரத்தினபுரி மாவட்டத்தில் மண்சரிவு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 7 மணி வரை அமலில் இருக்கும் வகையில் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தினால் நேற்றிரவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலாங்குடை, இம்புல்பே, கொலன்ன, ரத்னபுரி, ககவத்த, நிவிதிகல மற்றும் கொடக்கவெல பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயே அதிக அபாயம் நிலவுவதாக நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் மண்மடுகள் சரிந்து விழும் அபாயம் நிலவும் பகுதிகளின் ஊடாக பயணிக்கும் போது அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன ஹொரக்கொல்லையில் உள்ள பண்டாநாயக்க சமாதிக்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ஜுன ரணதுங்க மற்றும் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோரும் பிரசன்னமாக இருந்தனர். දේශපාලන වශයෙන් ආර්ථික වශයෙන් සහ සමාජීය වශයෙන්
அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகம் என்ற ரீதியில் இன்றும் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர். அதேபோன்று நான் இன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர். நான் கட்சியின் உறுப்புரிமையில் இருந்தோ அல்லது பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தோ இதுவரை சட்டப்பூர்வமாக நீக்கப்படவில்லை. சுமார் 47 வருடங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் செயற்பட்ட ஒருவன் நான். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் தலைமைத்துவத்தின் கீழும், சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமைத்துவத்தின் கீழும், அதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழும் நான் செயற்பட்டுள்ளேன். அந்த கால பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகள், இலக்குகள் என்பன மறைந்த SWRD பண்டாரநாயக்கவினாலும் நாட்டு பெற்றுள்ள அரசு தலைவர்களாலும் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 1956 ஆண்டு அரசாங்கம் பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது. එදා පිහිටවපු ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය 56 ආණ්ඩුව තුළ මහා සමාජ පරිවර්තනයක් කළා. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று பதிவான மழை வீழ்ச்சியின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடிமழையினால் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அட்டப்பள்ளம், நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெல் வயல்களே அதிக அளவில் மூழ்கியுள்ளன. கடந்த சில வாரங்களாக அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. இதேவேளை ஒலுவில் களியோடை ஆற்றின் நீர்மட்டம் கணிசமான அளவு உயர்வடைந்துள்ளதுடன் 6 பெருக்கெடுத்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொக்கட்டிச்சோலை, வவுணதீவு, வெல்லாவலி, வாக்கரை, செங்கலடி, கிரான், வாழைச்சேனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நேற்றேகை நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் அடிமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பட்டித்திடல், பள்ளிக்குடியிருப்பு, மணல்சேனை, கட்டைப்பரிச்சான், சாபிநகர் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் கிண்ணியா, சூரங்க பகுதியில் உள்ள வடிச்சல் ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் 455 கிலோகிராம் கழிவு தேயிலையுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நேற்று மாலை சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. கண்டியை சேர்ந்த 42 மற்றும் 35 வயதான 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யானை தாக்குதலுக்கு இலக்காகி தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் அரலங்கன் வில சிறிபுர பலுதனிய பகுதியில் பதிவாகியுள்ளது. கல்குவாரியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த தந்தையும் மகனுமே யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யானை தாக்குதலுக்கு இலக்கான குறிப்பிட்ட 2 கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் தெஹியத்தன கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 45 வயதான தந்தையும் அவரது 6 வயதான மகனுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் மாத்தளை உக்குவிலவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடதுசாரி அமைப்பு கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கலாநிதி நிர்மல ரஞ்சித் தேவஸ்ரீ தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். எமது சாதாரண கணக்கின்படி தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையில் நியாயமான தேர்தல் ஒன்று நடைபெறுமாயின் வெற்றி பெற முடியும். எனினும் அவ்வாறு நடைபெறுமா, அவ்வாறு நடைபெறாவிட்டால் என்ன நடக்கும்? இந்த அமைப்பின் தலையீடே மிக முக்கியமானது. சம்பிரதாய முறைகளை பின்பற்றுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகள் இருந்தாலும் சமூகத்தில் ஒழுக்கமுள்ள ஆட்சி வீழ்ச்சி கண்டுள்ளது. எனவே ஏதேனும் ஒரு முறையில் விரிவான சமூகம் ஒன்று குறித்து பரந்த சிந்தனையுள்ளவர்கள் இந்த செயற்பாட்டில் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமையுடன் அதிகார மாற்றத்திற்கு அப்பாற்பட்ட செயற்பாட்டு இந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வகையில் இணைந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் நெற்பயிர்களிடையே வளரும் களைகளினால் பெரும்போக நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள காணிகளில் களைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விதைப்பு நடவடிக்கை இடம்பெற்று 14 நாட்களுக்குள் பயிர்களிடையே காணப்படும் களைகளை கட்டுப்படுத்துவதற்காக களை நாசினியை பிரயோகிக்க வேண்டும். களை நாசினி பிரயோகிக்கும் போது நெற்காணியில் நீர் நிறைந்து கட்டுப்பாட்டிற்குள் இருத்தல் அவசியமாகும்.
ஆயினும் கடந்த மாதங்களில் வறட்சி நிலவியமையினால் களைநாசினி பிரயோகத்தின் போது நெற்காணியில் நீர் காணப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புல்லு எங்களுக்கு இந்த ஆண்டில் வந்த புல்லு எங்களுக்கு கட்டுப்படுவதில்லை. அது காரணம் என்னென்னா ஒழுங்காக தண்ணி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு அந்த தண்ணி நீரை பற்றாக்குறையால இப்பதான் மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அதனால் இப்பயும் அந்த புல்லு ஒழுங்காக சாகவில்லை. இந்த புல்லு கட்டுப்படலை. அதிலேயும் மஞ்சக்கோரை, குறிப்பாக மஞ்சக்கோரை அறவே கட்டுப்படலை. புல்லில ஆகவும் மிகவும் எளிய புல்லு மஞ்சக்கோரை. எந்த நாசினியை அடைச்சாலும் மஞ்சக்கோரை அழியக்கூடிய சாமான். எனவே அதுதான் இப்ப ஆகவும் மிகவும் தலைவிரிச்சாடுது. எவ்வளவு எத்தனை தரம் எண்ணெய் அடிச்சாலும் 3 தரம் 4 தரம் எண்ணெய் அடிச்சும் கூட இன்னமும் அந்த களைகள் கட்டுப்படாம வெள்ளாம தான் குண்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கு. மஞ்சட்கோரை எனும் களையினமே நெல் வயல்களில் மிக அதிகமாக காணப்படுகின்றது. களைகளின் வளர்ச்சியினால் நெற்பயிர்களின் வளர்ச்சி குன்றி போயுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஒரு சில விவசாயிகள் மனித வலு மூலம் களைகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் இதனால் அதிக தொகையை செலவிட வேண்டி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயத்துல இப்ப புல்லு பெரும் கஷ்டமாரி. இந்த புல்லெண்ண அடிக்கிற நேரத்துக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இப்ப தண்ணீருக்கு புல்லு கட்டுப்படுவது இல்லை. கடந்த சிறுபோக்கத்தில் வறட்சி காரணமாக நெற்செய்கை பாதிக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது பெரும்போக்கு நெற்செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறுநீரக நோய்களினால் பாதிப்பினை எதிர்நோக்குவோர் தொடர்பில் விவரங்களை சேகரிக்கும் நடைமுறை சிறந்த பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. வடமத்திய மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த முறையினை நாடளாவிய ரீதியில் செயற்படுத்த உள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிடுகின்றது. இந்த செயற்திட்டத்தில் டாக்டர் அசங்க ரணசிங்க மற்றும் டாக்டர் லக்டத் வீரசேகர ஆகியோரும் இணைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுரத்த பாதனியே தெரிவிக்கின்றார். இந்த செயற்திட்ட அதிகாரிகள் வீடுகள் தோறும் செல்வார்கள், நோயாளிகளையும் நாடுவார்கள். ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் நோயாளிகளின் தரவுகள் மற்றும் பின்னணி விவரங்கள் பெற்றுக் கொள்வார்கள். நோயினை கட்டுப்படுத்தவும் சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதற்கும் இந்த தரவுகள் எமக்கு உதவும். நோயாளிகள் வாழும் பகுதிகளில் உள்ள நீர் மற்றும் அது தொடர்பான ஏனைய விவரங்கள் தொடர்பிலும் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதன் மூலம் நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இதன் மூலம் சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து நமது நாட்டையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் என நம்புகின்றோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114